சொந்தக்காரவங்க, ஜாதிக்காரவங்க, அவங்க கூட பழகுனவங்க, இவங்க வந்து இவங்க மரணிக்கணும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மாந்திரீகம் மூலயமா பண்ணினாங்கன்னா, சாதாரண ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்க மாட்டிக்கலாமா, மருந்து குடிச்சிடலாமா, கொளுத்திக்கலாமா, இப்படி தன்னை தூண்டிக்கிட்டே இருக்கும். அது அவங்களாம் நினைக்கல, அவங்களுக்கு யாரோ மாந்திரீகம் செய்யப்பட்டிருக்காங்க, தூண்டப்படும். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறோம், இன்னும் ஒரு 6 மாதம் 3 மாதத்தில் வந்து ஒருத்தர் வந்து மரணிக்க போகிறார் அப்படின்னா, மரணன்றது வந்து கடவுள் வந்து மறைமுகமாக வைக்கப்பட்டதுமா. அதுலேருந்து நம்ம வந்து காப்பாற்றுறதுன்றது சாத்தியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் எல்லாமே வந்து சித்தர்கள் அருளியும் மருந்துகள் இருக்குது. அந்த கனவுல வருது, ஒரு கிராம அழிகிற மாதிரி இதெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இதை கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கனவே வராது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஆன்மீகம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லியும் நம்ம வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு கொல்லிமலை சித்தர் அருள்வாக்கு பெற்ற கோப்பு சித்தர் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். இவர்கிட்ட கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. முதல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்மளை மாதிரி ஒரு புதுமையான மனிதர்களை பற்றி இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த சேனலுக்கு எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட வரும்போது ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நான் புதுசாக வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் மரணம், இந்த மரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யாருக்கு எப்போ வேணாலும் வரும். இப்போ பார்க்குறவங்க அடுத்த நிமிஷம் இருப்பாங்களா அப்படிங்கிறதே வந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மரணத்தை முன்னாடியே நம்மளால் அறிய முடியுமா? ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாம்மா, மரணம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு துர்மரணம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து நார்மலாகவே அவங்க வந்து விதி முடிஞ்சு மரணிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் வந்து துர்மரணம் அப்படின்னா இந்த ஒரு சிலருக்கு வந்து இவங்க கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க யாருக்காவது செஞ்சு வச்ச விஷயம் இவங்க குடும்பத்துக்கே அப்படியே ரிட்டர்ன் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரவங்க, ஜாதிக்காரவங்க, அவங்க கூட பழகுனவங்க, இவங்க வந்து இவங்க மரணிக்கணும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மாந்திரீகம் மூலயமா பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பேர் அகால மரணம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து சாதாரண எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் தாண்டி வந்திருப்பாங்க. சாதாரண ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தூக்க மாட்டிக்கலாமா, மருந்து குடிச்சிடலாமா, கொளுத்திக்கலாமா, இப்படி தன்னை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தூண்டுதல் வந்து இந்த மாந்திரிகம் மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு தொல்லையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள், அது பேர் வந்து துர்மரணம். இப்போ இது வந்து எப்படின்னா அது அவங்களாம் நினைக்கல, அவங்களுக்கு யாரோ மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்காங்க, தூண்டப்படும். அவங்க வந்து சாதாரணமாக ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு கடங்காரன் ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று திட்டிட்டு போயிட்டான். இவங்க லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய தைரியம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அதாவது ஒரு சாதாரண ஒரு 10,000 ரூபா கடன், அந்த 10,000 ரூபா கடன்காரன் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, உடனே ஏதாவது செஞ்சுக்கலாம், உடனே ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒன்று சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கோபம் அதிகமாக வரும். செத்து போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது எல்லாமே வந்து இந்த துர்மரணத்துக்கும் அகால மரணன்றது வந்து இவங்க வெளியே போகும்போது அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒருத்தவங்க செஞ்ச பாவம் அது நம்மளை தொடர்ந்துக்கிட்டே வரும்னுவாங்கள்ல. ஸோ அது வந்து எந்த இடம்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க, அது வந்து இவங்களுக்கு ரிப்பீட் ஆகும், சரியாக பண்ணலைன்னா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அகால மரணத்துக்கு தூண்டுதல் ஆகும். அகால மரணம் போகும்போது திடீர்னு எங்கேயோ போகிற லாரி டயர் வெடித்து நம்ம பக்கம் ஓடியாரும், வந்து இடிக்கும். பாருங்க, வீட்டு உள்ளே தூங்குறாங்க, லாரி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து 4 பேரை சாவடிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காம நடக்குதுன்னா இது வந்து ஏற்கனவே இதெல்லாம் அகால மரணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து துர்மரணம். இந்த சாதாரணமாக
சாதாரண விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோன்றுறது. இதே மாதிரி சாதாரணமாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா மரணம், இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறோம், இன்னும் ஒரு 6 மாதம் 3 மாதத்தில் வந்து ஒருத்தர் வந்து மரணிக்க போகிறார் அப்படின்னா அவரோட சருமத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் மஞ்சளாக மாறும். நம்ம முன்னாடியே அதை வந்து அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகள் இருக்குது. அதில் ஒரு சிலதை நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த சருமத்தோட கலர் வந்து ஒரு மாதிரி வெளிர் நிறமாக மாறும். வெளிர் மஞ்சள் அப்படின்னா சிகப்பு இல்லை வெள்ளை, இந்த மாதிரி மாறுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. நம்ம சருமம் மாறுது அப்படின்னும்போது இவங்க வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் இவங்க வந்து மரணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற பிம்பம், நம்மளோட பிம்பம் கண்ணாடியிலையோ இல்லை தண்ணியிலையோ, கண்ணாடியில் பார்க்கும்போதோ இல்லை தண்ணியில் பார்க்கும்போது நம்மளோட பிம்பம் நமக்கு சரியாக தெரியல, ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது அப்படின்னா இன்னும் சில மாதம், இதெல்லாம் வருஷ கணக்கு இல்லை, சில மாதத்தில் வந்து நம்ம மரணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிகுறிகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு கருப்பாக, ஒரு மாதிரி கருப்பாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த மாதிரி தெரியுது அப்படின்னாலும் நம்மளும் இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடது கை இருக்குல்ல, இந்த இடது கை வந்து ஒரு மாதிரி நடுக்கும், எப்பவுமே இது மட்டும் தனியாக நடுக்கும், வலி, மரத்து போகிற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி இருந்தால் அவங்களும் வந்து சில நாளில் மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதெல்லாம் வந்து அதாவது காப்பாற்றக்கூடிய வழியும் இருக்குது. ஆனால் இவங்க இதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்க வந்து மரண வாசலை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிலா, சூரியன், நெருப்பு, இந்த ஒளியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல, ஒரு மாதிரி வந்து இதாக இருக்குது, ப்ளர் ஆகுது, ஒரு மாதிரி வந்து அது பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னும்போது அதுவும் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு ஆந்தையை கனவுல பார்த்தாலோ இல்லை ஒரு கிராமமே அழிஞ்சு போகிற மாதிரி கனவு கண்டாலோ, யார் கனவு கண்டாலோ அவங்க வந்து சீக்கிரமாக வந்து மரணிக்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து மரணம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கனவுகள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஆட்களை தேடி வாங்க, உங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொடுப்போம். அதுக்கான இப்போ மரணம் எப்படி கிட்ட வரப்போகுது அப்படிங்கிற அறிகுறி இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் உங்களை தேடி வந்தால் அதுக்கான பயன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யலாமா, எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்குல்ல, அந்த பரிகாரம் செஞ்சோன்னா இந்த விஷயத்துலேருந்து நம்ம வந்து காப்பாற்றலாம். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குயா அப்படின்னும் முன்கூட்டியே நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு என்ன, இப்போ ஒரு சிலது வந்து மருத்துவமனையில் போய் டாக்டர்கிட்ட பார்க்கலாம். இப்போ கண்ணு மங்கலாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இடது கை வலிக்குது அப்படின்னா இப்போ ஹார்ட் சம்மந்தமான டாக்டருங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்கள போய் பார்த்து முன்கூட்டியே நம்ம வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா முன்கூட்டியே நம்மளை உஷார்படுத்திக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கு. ஓகே, இந்த மரணங்கள்லாம் எப்படி துர்மரணங்கள்லாம் நமக்கு வருமா இல்லை வந்து இயற்கையாகவே இயற்கையாகவே இது வந்து மரணிக்க போகிறாங்க. இது ஒரு சில விஷயங்கள் இப்போ இது சொன்னல, இந்த ஆந்த வரக்கூடாது கனவுல, ஒரு கிராமம் அழிகிற மாதிரி கனவுல வரக்கூடாது, இதெல்லாம் வந்து துர்மரணம் ஆக போகிறவங்களுக்கும் உண்டான அறிகுறி. ஓகே, எல்லாருக்குமான ஒரு அறிகுறி. ஓகே ஓகே. இப்போ இந்த மரணங்கள்லேருந்து வெளில வரணும்னா நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் சொல்லுவீங்க? இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பரிகாரம் இருக்குமா. இப்போ குழந்தையின்மைக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதே மாதிரி இந்த மரணத்தை தடுக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அதுக்கு உண்டான பூஜைகள், அதுக்கு உண்டான பூஜை முறைகள், பலிகள் அதெல்லாம் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ ஒரு இயற்கை மரணமாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, இயற்கை மரணன்றது நமக்கு தெரியாதுல்ல. இயற்கை மரணம்னா அவர் உடம்பு சரியில்லாமல் இருப்பார், படுத்த படுக்கையாக இருப்பார், அப்படி இறந்து போனார்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மரணன்றது வந்து கடவுள் வந்து மறைமுகமாக வைக்கப்பட்டதுமா, அதுலேருந்து நம்ம வந்து காப்பாற்றுறதுன்றது சாத்தியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால், அறிகுறிகள்னால் இன்னும் ஒரு 3 மாதத்தில் இறக்க போகிறவரை ஒரு 3 வருஷம் தள்ளி போடலாம். ஸோ அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ இறப்பு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா தள்ளி போடக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதாவது பரிகாரம் இருந்தால் மட்டும்தான் முன்கூட்டியே இந்த அறிகுறிகள் கிடைக்கும். ஓகே ஓகே, இல்லைன்னா இல்லை. இப்போ அந்த அறிகுறிகளே உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் தான் வருது. ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இதை நம்பி ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்லைம்மா, அதாவது உங்களுக்கு வந்து
ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு உண்டான டாக்டர்கிட்ட தான் போகணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா கிட்னி டாக்டர்கிட்ட தான் போகணும். நீங்கள் அதை விட்டுட்டு மகப்பேறு டாக்டர்கிட்ட போய் கிட்னி ப்ராப்ளத்துக்கு பார்த்தா அவர் என்ன சொல்லுவார்? இப்போ நாங்கள் எப்படி மாந்திரீகத்தில் அந்த மாதிரியான இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன், இதை பற்றி நான் பேசுகிறேன். இதை பற்றி இன்னும் யாருமே பேசியிருக்க மாட்டாங்களே, இந்த கான்செப்ட் இந்த விஷயம் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா இதை பற்றி நமக்கு தெரியும்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் பேச முடியும். ஸோ அன்னார தேடி போங்க. நீங்கள் ஏன் எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறீங்க? இப்போ மாந்திரிகர்களில் வந்து ஒரு சிலர் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்னென்ன பூஜை முறையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கோபு சித்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏவல் பூஜையில் ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும், கருங்குட்டி ஏவலில் ஸ்பெஷல்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயம் ஏவல் மூலியமாக நடக்காத விஷயம் எதுவுமே இல்லைம்மா, எல்லாமே பண்ணலாம். ஸோ அதனால நம்ம வந்து இன்றைக்கி அதுக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாருக்குமே, ஒரு எதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை. இப்போ ஒரு பொண்ணு வந்து வயசு பொண்ணு ஆயிடுச்சு, அது வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, கூட வேலை செய்கிற பையனை தேடி போயிடுது, இல்லை காலேஜில் படிக்கிற பையனை தேடி போகுது. அந்த மாதிரி விஷயத்துக்கும் பேரண்ட்ஸ் படுற கஷ்டங்கள், கவலைகள் அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த ஏவல் பூஜை வந்து ஒரு நல்ல மருந்து, ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த மரணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஏவல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இத்தனை விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் இந்த மரணம் சார்ந்த விஷயங்களை வந்து முன்கூட்டியே சொல்லி அவங்களை காப்பாற்றிருக்கீங்களா? நிறைய பேர்மா, நிறைய பேர். அதாவது அதுக்குன்னா இதுக்கு வந்து என்னன்னாம்மா, இப்போ இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வலிக்குதியா, லெஃப்ட் சைடு வந்து மரத்து போன மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி மதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட அதுக்கும் நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்து இது எல்லாமே வந்துமா சித்தர்கள் அருளியும் மருந்துகள் இருக்குது, மூலிகைகள் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ ஆந்த கனவுல வருது, ஒரு கிராமம் அழிகிற மாதிரி இதெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இதை கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து கனவே வராது. அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தக்கூடிய கனவுகள் வராமல் தடுக்கும். அதே மாதிரி இந்த அறிகுறி வந்துச்சா, இதுக்காக நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சரியாக ஆகியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இந்த விஷயம், இந்த பிரச்சனை வந்தால் இத்தனை மாதம்தான், இந்த கனவு வந்தால் இவ்வளோ தான் நாட்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து இன்றைக்கி வருஷக்கணக்கில் இருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான். நீங்கள் ஏதாச்சும் ஆச்சரியமூட்டும் வகையில் இந்த துர்மரணங்கள் வந்து உங்களாலே காப்பாற்ற முடியாத அளவில் யாருக்காச்சும் இருந்திருக்கா? ரொம்ப லாஸ்ட் டைமுக்கு போயிட்டு உங்ககிட்டலாம் வந்திருக்காங்களா, எல்லைக்கு போயிட்டு? அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 3 பேர், அம்மா, பொண்ணு, பேத்தி, இவங்க 3 பேர் அன்றைக்கி நைட்டு இறக்க போகிறவங்கள, அதாவது சூசைட் பண்ணிக்க போகிறவங்கள நான் வந்து போய் தடுத்துருக்கேன். இல்லைன்னா அந்த 3 பேரும் மறுநாள் காலையில் இறந்துருப்பாங்க. ஸோ அதை தடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது மரணன்றதை வந்து ஒரு சிலரால் தடுக்க முடியாது, ஒரு சில மரணத்தை தடுக்க முடியாது. ஒரு சில மரணம் நான் இன்னைக்கு சாக போகிறேன்னு முடிவு பண்ணவங்களும் நம்ம மாற்றிருக்கோம். ஒருத்தருடைய மரணத்தை முன்னாடியே ஒரு சில அறிகுறிகள் மூலயமா கண்டுபிடிக்கலாம், அதுக்கான பரிகாரமும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி.